அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலியானது தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பல்லர் சமூகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களை பத்தி வரலாறு வாழ்வியல் பார்க்க போறது கிடையாது. அவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கிறது, நாயக்கர் காலத்தில் தான் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, நாயக்கர் காலத்தில் எங்களுக்கு அதிகமான வரி விதிப்பு செய்யப்பட்டது, ஆகையால் தங்களுடைய நிலங்கள் பறிபோய்விட்டது, இது எங்களுடைய பூர்வீக நிலம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் மல்லர் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் நாயக்கர்கள் எங்களை பல்லர் என்ற பெயரில் மாற்றி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதைகள். இது கதைகள் தான் சொல்ல முடியும், ஏன்னா இதற்கு உண்டான அடிப்படை ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. சோ இந்த கதைகள் எல்லாமே உண்மையா இல்ல இதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா, இதுல ஏதாவது சாராம்சம் இருக்கிறதா, ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்கிறத பத்தி சயின்டிபிக் எவிடன்ஸ், அதாவது நம்ம இந்த இன்ஸ்கிரிப்ஷன், இந்த கல்வெட்டுகளை நம்ம என்னைக்குமே நம்ம சேனல்ல முதன்மை ஆதாரமாக நம்ம எப்பவுமே எடுத்துக்கிடுவோம். அப்படி ஏற்கனவே பாண்டியர் காலத்திலேயே பல்லர்னு சொல்லி இவங்க அழைக்கப்பட்ட அந்த கல்வெட்டை நம்ம சேனல்ல ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதே போல மல்லர் என்பது பாண்டிய மன்னர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் அது குறிப்பு இருக்கு. ஸோ மல்லர் என்ற பெயர் இவர்களுக்கு வறுமையானால் இவர்கள் தமிழரே இல்லை என்ற ஒரு கோட்பாடு பார்த்தா ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அவர்கள் ஒரு தவறா எஜுகேட் பண்றாங்க, தவறா அவங்களை வழிநடத்தி கொண்டு போறாங்க. இதுதான் யதார்த்தமான விஷயம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போற காணொலிக்கு முன்னாடி நேற்று முருகப்பெருமானை வடக்கில் பிறந்தவர், தெற்கில் வணங்குபவர், தெற்கில் மக்களால் வணங்கப்படுபவர் அப்படின்ற மாதிரி ஒரு நாகவம்சின்ற ஒரு தெலுங்கு டைரக்டர் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருந்தாப்புல. ஒட்டுமொத்தமா நிறைய மக்கள் கொந்தளிச்சாங்க. ஆனா சினிமா துறையில யாரும் இதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா இவன் படம்புறாங்க வியாபாரம் இல்லை, அதனால இவன் வாயை ஒன்றும் திறக்கவே இல்லை. தமிழ் தேசியவாதிகள்ல பாரிசாலன், மன்னர் மன்னன் வீட்டு மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இதை பத்தி பேசியிருக்காங்க. மற்ற எல்லாருமே சீமானு இது வரைக்கும் பேசாரு என்னன்னு தெரியல. பேசினாருன்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உண்மையிலேயே அவருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சீமானுடைய உள்நோக்கம் என்னவென்று சொல்லி முழுக்க முழுக்க திமுகவுடைய அவர்கள் கலட்டி போற கோவணத்தை எங்க போய் துவச்சு கொடுக்கின்றது ரெடியா இருக்காப்ல. இதுதான் யதார்த்தமான விஷயம். அதுக்குண்டான விஷயத்தையும் நான் ஏற்கனவே போன காணொலியே பேசியிருந்தேன். சரி, அந்த காணொலியில கமெண்ட் செக்ஷன் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு உண்டான காணொலிக்கு நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா, மானமுள்ள தமிழர்கள் இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே இதுக்கு அவர் மன்னிப்பு தெரிவிக்காமல் அவருடைய படமானது தமிழ்நாட்டு வறுமையானால் நம்மளுடைய உச்சபட்ச எதிர்ப்பை காட்ட வேண்டும். இந்த படத்தை திரையிடக்கூடும் கூடாது. ஏன்னா தமிழர்களுடைய ஆதி கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானே வடக்கில் பிறந்தவர், சமஸ்கிருத கடவுள்ன்ற மாதிரி இவர் பேசிட்டு அப்ப இங்க இருக்க தமிழர்கள் புறாத்தி என்ன சொல்ல வர்றாங்க? ஆகையால் இதை நிச்சயமாக அனைவருமே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகக்கூடாது. வணக்கம் ஐயா, நான் மலேசிய தமிழன், ரொம்ப நன்றி. தொடர்ந்து தங்களின் பதவிகளை பார்த்து வருகிறேன். மிகவும் துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிறீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. முருகனின் வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கு பிறந்தார், முருகனின் பெற்றோர் யார் என்று புராண கதைகள் இல்லாமல் ஒரு காணொலி பதிவிடுங்கள், நன்றி வாழ்க. நிச்சயமாக சங்க இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற முருகப்பெருமான் யாரு, அப்படி இந்த முருகன்றது யாரு, முருகு என்பது என்ன, அது இளமையை குறிக்குமா, அவர் ஒரு மனிதரா இல்ல ஒரு இனக்குழு தலைவரா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நிச்சயமாக ஒரு காணொலியில போறோம். நீங்க மலைசிலிருந்து பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சகோதரா, நல்ல பதில், வாழ்த்துக்கள், நன்றி. அண்ணா, நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தமிழ் மக்களுக்கு உறுதிப்படுத்துங்கள். பேசிய தமிழர்களை ஏமாத்திட்டாங்க தெலுங்கர்கள். நான் தமிழ் குடியை சேர்ந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். என்னுடைய ஊரானது மதுரை, பாண்டி மண்டலத்தை சேர்ந்தவன் நான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, இன்னும் தகவல் கொடுத்தவன சொல்றாங்க. ப்ளீஸ் செக் அபவுட் கான்வார் யாத்ரா இன் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் பீகார். தே கேரி காவடி. தீஸ் பீப்புள் ஆர் தமிழ். அதாவது இந்த காவடி தூக்குவது, இந்த அலகு குத்துவது, இது தமிழர்களுடைய எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் போய் செட்டில் ஆனாங்களோ அங்கெங்கெல்லாம் இந்த விஷயத்தை பண்றாங்க. ஸோ பீகாரிஸ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட்ல இருக்கவங்க இதை செய்யறதுனால அவங்க தமிழராக மாறிட முடியாது. ஏன்னா மலேசியால சீனர்களும் இதை பண்றாங்க. அப்ப மலேசியாவுக்கு சீனர்கள் எல்லாமே தமிழர்கள் நம்ம சொல்லிட முடியுமா? தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம்ன்றது உலகம் ஃபுல்லா சில இடங்கள்ல பார்த்தா பரவப்பட்டிருக்கு. அதனால அதை ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். நாகவம்சி இஸ் a பிராமின். அடிஷனல் தகவல்,
நாயக்கர்கள் பாண்டியர்களின் அடையாளங்களை அழிப்பதற்காகவே போர் தெய்வமான கொற்றவையை மாரியம்மனாகவும் ஸ்ரீ காமக்கோடி உடையார் நாச்சியார் அம்மனை மீனாட்சி என்ற பெயரும் மாற்றினார்கள். மரவர் வீட்டு பெண்களின் பட்டங்களில் ஒன்று நாச்சியார். அதாவது கொற்றவையை வந்து மாரியம்மனாக மாத்தல, அங்காள ஈஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லி கோமாரி கௌமாரின்னு சொல்லி ஏகப்பட்ட பெண் தெய்வங்களாக வந்து சமஸ்கிருதத்தை வந்து முன்னாடியே மாத்திட்டாங்க. கொற்றவையை வந்து டைரக்டா மாரியம்மனை மாத்தல. ரெண்டாவது மாரி என்பது வந்து மலையை குறிக்கின்ற ஒரு சொல்லு. பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாரி அம்மன், அதாவது இந்த மலையை கொடுக்கின்ற இந்த தெய்வமானது மாரியம்மன் சொல்லி மாத்துறாங்க. ஆனா வருணன்றது வந்து நெய்தல்ல கடவுளா வந்து இவங்க சொல்லிக்கிறாங்க. வருணன் என்பவர் வந்து மலையை கொடுக்கின்ற ஒரு தெய்வமாக சொல்லப்படுகிறார். வருணனை பத்திர குறிப்புகள் வேத காலத்தில் இருக்கு. ஆனா மலையை கொடுப்பவர் யார் என்று சொன்னால் மாரின்னு சொல்லி வந்து நம்மளுடைய குறிப்பு இருக்கு. ஆக இந்த ஆரிய தாக்கம் வந்து சங்க இலக்கியத்திலே வந்து காணப்பட்டுள்ளது என்பதுதான் யதார்த்தமான விஷயம். சோ மாரியம்மன் வேறு, கொற்றவை என்பது வேறு. கொற்றவை என்பது ஒரு போர் தெய்வமாக வந்து பாத்தீங்கன்னா வணங்கியிருக்காங்க. மாரி என்பது மலையை குறிக்கின்ற ஒரு இயற்கை தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்றைய தமிழ் மக்களிடம் 0.5% கூட இல்லை. போனவன் வந்தவன் எல்லாம் எதை பேசினாலும் கண்டும் காணாமல் கிடைக்கிறோம். நாளை இதையே அவன் நமக்கு எதிரான ஆதாரமாக கொண்டு வருவான். வலிமையான வரலாற்று திருப்புகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். தமிழ் சமுதாயங்கள் சாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் இல்லையே அடிமை வாழ்வுதான். உண்மையிலே யதார்த்தமான உண்மைங்க. ஒரு சாதாரண ஒரு அடிப்படை ஒரு தமிழ் தேசியவாதிக்கு உண்டான ஒரு கருத்து தான் அவர் பதிவு பண்ணியிருக்காப்புல. அண்ணா குறும்பர் யாரு? தமிழரா இல்லை கன்னடர்களா? குறும்ப கவுண்டர், குறும்பாஸ் அப்படி எனப்படுகிறவர்கள் மட்டும்தான் கன்னடர்கள். மாறாக குறும்பர்கள் என்பவர்கள் தூய தமிழர்கள். குறும்ப நாயன்மார்னு சொல்லி கிட்டத்தட்ட 7ஆம் 8ஆம் நூற்றாண்டிலே வந்து ஒரு நாயன்மாரே ஒரு உருவாயிருக்காப்புல. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு தமிழ் சமுதாயம் தான் இந்த குறும்பர்களை பற்றின தனி காணொலி நம்மளுடைய சங்க இலக்கிய குடிகளை பத்தி நம்ம போட்டுற காணொலியிலே கண்டிப்பா அவர்களை பற்றின ஒரு மேய்ச்சல் சமுதாயம். வல்வில் ஒரு வேட்டுவர் கொல்லி வேட்டுவர் குலம், வல்வில் வேட்டுவர் குலம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆதாரத்தை வந்து தமிழ் பதிவு பண்ணுங்க. நாட்டிடன் வரும் ஈங்கோர் வேட்டுவன் இல்லை நின் ஒப்போர் அப்படின்றதுக்கு அர்த்தமும் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. அண்ணா மைசூர் பேலஸ் உடையார் தமிழரா இல்லை கன்னடரா? ஹிஸ்டரி சொல்லுங்க. மைசூர் பேலஸ்ல இருக்கின்ற உடையார் என்கின்ற அந்த மன்னர் மரபானது தமிழர்கள் இல்லை, அவர்கள் குடி வேற. அப்போ உடையார் என்று சொல்லி தமிழ்நாட்டில் வாழ்றவங்க யாரு? உடையார் என்பது வந்து ஒரு பார்க்கோ குலம் சொல்லி வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சாதிய கூட்டமைப்பு. அதனுள் நத்தமர், சுருதிமன், மலையமன் சொல்லி வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அதுல மலையமான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து தனி குடி அப்படின்னு சொல்லி ரிபல் பண்ணி தான் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ உடையார் என்பது அவங்க சாதி பேர் கிடையாது. மாறாக நத்தமர், மலையமன், சுருதிமன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உள்ள குலம் தான், குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒரு நிமிஷத்தை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காப்ல. I am surprised that your stomach such a hurt. If the tweet is from a single person, Nagvamsi, you can express your views to him, but you are targeting the few communities internally. I don't understand your intention of promoting ethnic hatred, abuse on linguistic basic. I hope you will take care in your future videos. I am reporting this to YouTube and Cyber Cell DGP of Tamil Nadu. Please maintain your language decent and respectful in the future videos. Setting aside your propaganda, if you really want to research on Tamil god Murugan, read the political scenario in 15th century. Aranagirinathar. 2 concerts, Valli and Devane Karpagam temple. Slogans, Veeravels, Vetrivels, etc. All the best. இது பார்த்துட்டு வந்து உனக்கு தான் வயிறு எரியுதுன்னு சொல்லி வந்து அது யதார்த்தமாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைபர் கிரைமில் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு மொழி சார்ந்தவங்களையும் சொல்லலை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா தெலுங்கு பீப்புளும் இங்கே தமிழ் மீதான வன்மத்தை வந்து கட்டளிப்பவர்கள் கிடையாது. ஆனால் தமிழர்கள் மீது அந்த வன்மத்தை கட்டளிக்கிற அனைவருமே 90% வந்து தெலுங்குல தான் இருக்காங்க. அதுக்கு ஆதாரத்தை இதுக்கு முன்னாடி பேசிய வீடியோவில் வந்து நான் பேசியிருக்கேன். எனக்குள்ள ஆதங்கத்தை பேசிவிட்டீர்கள். உங்களது பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. சகோ முருகன் சீமான் சொல்வது போல முப்பாட்டன் இல்லை, அவர் நமது தெய்வம். அவரை வெறும் ஹீரோ வர்ஷிப் என மடைமாற்றம் செய்கிறது மதமாற்றம் கும்பல். ஆனால் முருகன் உலகம் முழுவதும் வணங்கப்பட்டது உண்மை. நெதர்லாந்து மக்கள், செவ்விந்திய மக்கள் முருகன் என்ற கடவுளை வணங்கியது உண்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில உருட்டுகள் இருக்கு, அதையும் நம்ம ஒரு பேசுவோம்.
நல்ல உணர்வுள்ள தமிழ் பேச்சு, தமிழ் தேசியம் என்ற பெயரில் தெலுங்கர்களை எதிர்ப்பது இருக்கட்டும். முதலில் தமிழர்கள் மீது அக்கறை காட்டும் நீ நெல்லை நாங்குநேரி முதலில் போ. அங்கு போய் அங்கிருந்த தமிழ் வெள்ளாளர்கள் என்ன ஆனார்கள் என்று விசாரி. அங்கு வாழ்ந்த பண்டாரம் குயவர்கள் என்ன ஆனார்கள், சுற்றிலும் உள்ள நாடர்களை வெட்டி அளிப்பது யார், பல்லர்களை, பறையர்களை, வெள்ளாளர்கள் ஏன் நீ உன் சாதி சொல்லி சொல்லுவேன், நீ உன் ஜாதியை சொல்லி சொல்லுவேன், எங்க ஜாதிக்காரங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் கூலிப்படை தலைவனை அப்பாவி பொதுமக்களான ஒரு பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்த கொலைகார நாயை ஒரு சமுதாய தலைவனை உருவாக்கி அவனுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை அந்தஸ்து கொடுத்த ஒரு சமுதாயம்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. இதை பத்தி பேசவே கூடாது. இதை பேசக்கூடாது, தகுதியே கிடையாது. ஒரு அப்பாவி 9 பேர்த்த பெட்ரோல் ஊத்தி கொளுத்தின ஒரு நாயை சமுதாய தலைவனா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்தை கொண்டு போய் நிறுத்திய அவன் அந்த குற்ற செயல் செய்யறப்ப அவன் போட்டோவை பாருங்க, அவன் கடைசி செத்தப்ப பாத்தீங்கன்னா போட்டோவை பாருங்க, மிகப்பெரிய சமுதாய தலைவனா மாறினான். ஏன் ஒரு அப்பாவி கொலை பண்ணா சமுதாய தலைவனா ஆக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறத பத்தி பேசுறது? சேலம் டிஸ்ட்ரிக்ட்லயும் சக்கிலி தெலுங்கு தான் பேசுறாங்க, உண்மைதான். நீங்க சொல்வது போல தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறாங்க, சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவர்களின் பூர்வீகம் ஆந்திரா என்றால் ஆந்திராவில் இவங்க என்ன சாதி பெயரில் அழைக்கப்படுகிறார்கள்? அந்த பெயரை சொன்னால் தாம் தெலுங்கர் என்று அனைவருக்கு தெரிந்துவிடும் என்பதால் சொல்லாமல் மறைக்கிறார்களா? அதையும் விளக்குங்க. நிச்சயமாக ஆந்திரால வேற வேற பேர்ல அழைக்கப்படுறாங்க, மாதாரி, தோட்டி அப்படின்ற பேர்லாம் அழைக்கப்படுறாங்கன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா ஆந்திரா என்ன பேர் அழைக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டிலே நாயக்கர்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஆந்திரா போய் நாயக்கர்னு சொன்னீங்கன்னா அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. அங்க நாயுடு மட்டும்தான் கவரின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா தமிழ்நாட்டில் சக்கிலி சமுதாய மக்கள் தெலுங்கு தான் பேசுறாங்க. சரி, இன்றைக்கு உண்டான காணொலிக்கு நம்ம போயிடலாம். இன்றைக்கு உண்டான காணொலியானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நாயக்கர் காலத்துல தான் எங்க உரிமைகள் பறிக்கப்பட்டது. விஜயநகர மன்னர் வந்த காலகட்டத்துல நாங்க பாண்டிய வம்சாவளியா இருந்தோம். நாங்க தான் பாண்டிய மன்னருடைய கடைசி வாரிசாக இருந்தோம், அவர்களுடைய சொந்தக்காரனா இருந்தோம், அவங்களுடைய வீரர்களா இருந்தோம். எங்களை அடிமைப்படுத்துறாங்க யாரு? விஜயநகர மன்னர்கள். நாங்கள் ஒரு போர்க்குடிகள், போரும் ஏறும் எங்கள் தொழில் அப்படின்னு சொல்லி பல்லர் சமுதாய மக்கள் தங்களுடைய மிகப்பெரிய பிரபகண்டாவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு நேர் எதிராக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்க நாங்க பல்லர் என்பது எங்களோட பேர் கிடையாது, நாங்க மல்லர் இல்ல, நாங்க தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி நம்மளுடைய சங்க இலக்கியங்களையோ இலக்கிய குறிப்புகளையோ கல்வெட்டுகளையோ எந்த குறிப்புகளும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது குறிப்பு, நாங்கள் பல்லர் கிடையாது, நாங்கள் மல்லர் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாறாக வந்த மல்லரை, அதாவது பாண்டிய மன்னர்கள் மல்லர்கள் 3 முறை தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு விரட்டிருக்காங்க. அப்ப அந்த மல்லர்கள் தான் இவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இது ஒரு விஷயம். இதற்கெல்லாம் மேல விஜயநகர காலத்துல இவர்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டுள்ளது, அது சர்வ மானியம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்களை குடியேற்றமும் செய்திருக்காங்க என்பது ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த கல்வெட்டுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஆதாரபூர்வமா இந்த கல்வெட்டை நம்முடைய சேனல்ல பதிவு பண்ணிடுவோம். அதாவது தமிழக தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசால் தொல்லியல் துறையால் செங்கல்பட்டு மாவட்ட கல்வெட்டுகள் தொகுதி 2ல இது வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் ஊர் பாத்தீங்கன்னா திருகச்சூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சக ஆண்டு 1406, பொது ஆண்டு 1484. அதை ஏன் 62 வருஷத்தை கூட்டுன்றத சக வருடத்தை நீங்க கரெக்டா கணிச்சீங்கன்னா தெரியும். 82 வருஷத்தை ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 1484 இது தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்துல விஜயநகர மன்னர்களா பாத்தீங்கன்னா அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இந்த கல்வெட்டுடைய ஆண்டிருக்கை இது எப்ப படியெடுக்கப்பட்டுச்சுன்னா 1909 படியெடுக்கப்பட்டிருக்கு. 318 இந்திய ஆர்காலஜிக்கல் நம்பர், அதாவது ஏஆர்ன்னு சொல்லுவாங்க. ஆர்காலஜிக்கல் எபிகிராஃப் நம்பர் 318 1909. இது ஒரு ஊர் கல்வெட்டு. அரசு விஜயநகர அரசு. அரசர் யாருன்னா நரசிங்கராயர், விஜயநகர மன்னரான நரசிங்க நாயர் காலத்துல இது கிடைக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா ஒரு கோவில்ல, மருந்தீஸ்வரர் கோவில் தெற்கு மற்றும் கிழக்கு சுவர்ல பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. மருந்தீஸ்வரர் கோயில்ல நீங்க போனீங்கன்னா தெற்குல மற்றும் கிழக்கு சுவர்ல இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. யார் வேணாலும் போனாலும் பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சாராம்சம், இது என்ன சொல்லுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கல்வெட்டு பாத்தீங்கன்னா நான் படிச்சு சொல்லிடுறேன் நானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கத்தை சொல்றேன் நான். முதல்ல அவருடைய நரசிங்கராயர் இருக்காருல்ல, அவருடைய அந்த புகழ், அந்த பேரு இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேர் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நரசிங்கராயர் முதற்பாவாடை நாகநம நாயக்கர் காரியத்திற்கு கடவர் சோழ திம்மு நாயக்கருக்கும் கர்ணக்கர்
சிலுமரசருக்கும் நரசிங்க நாயருக்கும் நாகம நாயருக்கும் தன்மமாக திருகச்சூர் மலை மேல் மருந்தற்கு நாயகபுரமாக புதுசாக வாசியிட்டு பல பட்டடைன்னா என்னன்னா, இந்த தட்டார், அதாவது இந்த கம்மாளர் இருக்காங்கல்ல, கம்மாளர்லேயே வந்து மரம் செய்யறவங்க தனியாகவும் கல் தச்சு வேலை செய்யறவங்க தனியாகவும் பிளஸ் வந்து இந்த பொற்கொள்ளர் தனியாகவும் சொல்லி இவங்க எல்லாத்தையும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பல பட்டடை குடி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பல இதுவும் சேர்ந்து இருக்கிறனால அந்த பட்டடை தொழில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதான் பல பட்டடை குடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பட்டடையான குடிகளுக்கு இஸ்ரவேலை பண்ணி கொடுத்தபடி இது இவ்வருஷம், அதாவது அதுல அது மட்டும் வராதுங்க, கைக்கோளர்கள், இந்த தறி எல்லாமே வரும். அது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட பல பட்டடை குடிகள் வந்து அது உள்ளடங்குது. பல பட்டடையான குடிகளுக்கு இஸ்ரவேலை பண்ணி கொடுத்தபடி இது இவ்வருஷம் ஆடி மாதம் முதல் 6 மாதம் வரைக்கும் சர்வமானியம். இதுக்கு எதிராம் வருஷம் முதலாக மாதம் ஒன்றுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் முதல் என்ன சொல்றாங்கன்னா, முதல் 6 மாசத்துக்கு வந்து சர்வமானியம் கொடுத்துறாங்க. யாருக்கு? பல பட்டடை குடிகள். யாருக்கு? தட்டார், கொல்லர், அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா கைக்கோளர் முதலிகள் எல்லாருக்குமே வந்து முதல் 6 மாசத்துக்கு சர்வமானியம். எந்த ஒரு வரியும் செலுத்த வேண்டாம். இவங்க அந்த இடத்துல வந்து குடியேறி, அதாவது திருக்கச்சூர் ஊருக்கு வந்து குடியேறி அவங்க தொழில் செய்யறதுக்கு எந்த இடத்துலயும் வந்து அவங்க எதுவும் கொடுக்க வேணாம், அதாவது எதுவும் கொடுக்க வேணாம். குடியேறி கிடையாது, ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு 6 மாசம் வந்து சர்வமானியம் கொடுத்துறாங்க. ஏதாவது முற்காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் ஏற்பட்டனால இவங்களுக்கு இந்த வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த இடத்துல வாழ்ந்து இருக்காங்க. இந்த பலப்பட்டடை குடிகளும் கைக்கோளர்களும் எல்லாருமே, தட்டார், தச்சன் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு 6 மாசம் வந்து சர்வமானியம் கொடுத்துறாங்க. சர்வமானியம் குடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு எதிராம் வருஷம், இதுக்கப்புறம் வர்ற அடுத்த வருஷத்துக்கு முதலாக மாதம் ஒன்றுக்கு கைக்கோளாருக்கும் பல பட்டடை குடிகளுக்கும் குடிகள் சாவகத்து குடிகளுக்கும் கால் பணம் கொள்ள கடவோம் ஆகவும். அதாவது கால் பணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனை, இந்த விஜயநகர காலத்தை எப்படி போடுவாங்கன்னா, ஒரு மனையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரியை போடுவாங்க. ஸோ ஒரு மனையில வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா வந்து அவங்க கால் பணம் அவங்க மாதம் வந்து பாத்தீங்கன்னா செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டுல சொல்லுது. சொல்லிட்டு வந்து கொல்ல கடவோம் ஆகவும் இம்மதத்தார் ஒளிய, மதம்ன்ற வார்த்தை வந்து முதலாக விஜயநகர காலத்துல இந்த கல்வெட்டுல தான் நான் படிக்கிறேன். நான் எல்லாரும் பார்த்துக்கோங்க, நல்லா குறிச்சுக்கோங்க. ஆர்காலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. இம்மதத்தார் ஒளிய அந்நியர் மடம் பண்ணிக்கொள்ள கடவோம் அல்ல. கொண்டவர்கள், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதத்தை, அதாவது இந்து மதத்தை தவிர ஒளிய அந்நியர் மடம் பண்ணிக்கொள்ள கடவோம் அல்ல. அந்நிய மதம்னா மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள். அன்றைய காலகட்டத்திலே வந்து இஸ்லாம் இருந்திருக்கும், பௌத்தர் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் சமணர்கள் இருந்திருப்பாங்க. அவர்கள் யாரும் அந்நிய மதம்னா, அந்நியர் மதம்னா, அதாவது இந்த இடத்துல வந்து அந்நிய மதம் சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்க யாரும் இந்த ஊருக்குள்ளேயே நுழையக்கூடாது. கொண்டவர்கள் அதையும் மீறி வந்தாங்கன்னா கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற தோஷத்திலே போக கடவார்களாகவும், இந்த தர்மத்திற்கு ராசதரம் நடக்கும் பேர் தாரணத்தாரும் மற்றும் விக்ரம் கொண்டதால் சிவதுரோகியாக கடவர்கள் வந்து அப்படின்னு சொல்றாங்க. கடவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த இடத்தோட இந்த கல்வெட்டு வந்து முடிஞ்சிருக்கு, இந்த வாக்கியம் வந்து முடிஞ்சிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் மீறுறவங்க யாருன்னா ராஜ துரோகம் பண்ணவங்களாகவும் பிளஸ் சிவ துரோகம் பண்ணவர்களாகவும் பிளஸ் கங்கை கரையிலே காராம்பசுவை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றவர்களுடைய பாவத்தை சேர்ந்தவர்கள் என்று இந்த கல்வெட்டு சாசனமானது நமக்கு கொடுக்கப்பெறுது. இதுல அடுத்து கடைசி ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. வந்து ஏறின பல்லக்குடிக்கு வாசல் பணம் சர்வமானியமாகவும் அவர்களுக்கு வரியே கிடையாதுன்றாங்க. வந்து ஏறினா வந்து பார்த்தா வந்தேறின்ற வார்த்தை பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த செங்கல்பட்டுல வந்து ஏறிய, அதாவது குடியேறிய பல்லக்குடிகளுக்கு வாசல் பணம்னா வந்து அவங்க வந்து கொடுக்கின்ற பணமானது வந்து சர்வமானியம், அவங்களுக்கு வரியே கிடையாதுன்னு சொல்லி இந்த விஜயநகர மன்னர் வந்து பாத்தீங்கன்னா நரசிங்கராயர் இந்த இடத்துல கல்வெட்டு கொடுத்திருக்காப்ல. இதுக்கு தொழில் துறையும் வந்து என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. விஜயநகர அரசர் நரசிங்கராயரின் முதன்மை சேவகர், அதாவது முதற்பாவாடை, அதாவது முதல் சேவகர்னு சொல்லுவாங்க, நாகமநாயக்கர் அவர்களின் நலன் வேண்டி நாகமநாயக்கரின் பிரதிநிதி சோழ திம்மநாயக்கர் மற்றும் கர்ணக்கர், அதாவது காரணம்னு சொல்லிக்கிறாங்க, சிலுமரசர் ஆகியோர்
திருகச்சூரில் உள்ள மலைமேல் மருந்துகுலநாதபுரம் என்ற புதிய கிராமத்தை உருவாக்கியுள்ளார். அந்த ஊரில் பல பட்டடை குடிகளை குடியமர்த்தி அக்குடும்பங்களுக்கு வீட்டு மனையில் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. பொது ஆண்டு 1484 ஆண்டு சௌமிய வருடம் ஆடி மாதம் முதல் 6 மாதங்கள் வரை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் கைக்கோளார், பலப்பட்டடை மற்றும் சர்வக்குடிகள் ஆகியோருக்கு மாதம் ஒன்றிற்கு கால் பணம் வரி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் குடியேறக்கூடாது என்று கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. அதே போல பல்லர் குடும்பங்கள் வாசல் பணம் என்ற வரியை செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. வாசல் பணம் என்ற அந்த இது அவங்களுக்கு கிடையாது. இந்த முன்னாடி பல பட்டடை குடிகள் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுக்கிற எந்த வரியும் இந்த பல்லர் குடும்பங்கள் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி மிக தெளிவாக விஜயநகர மன்னர் காலத்துல இவங்களுக்கு சர்வமானியம் கொடுத்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. ஆக இந்த விஜயநகர காலத்துல தான் எங்களுக்கு ஒடுக்கப்பட்டோம், நாங்கள் நசுக்கப்பட்டோம் என்று சொல்வது இந்த கல்வெட்டு மூலமாக என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வீரக்குடும்பன் என்ற ஒரு குடும்பம் பாதக்காணிக்கை செய்துள்ளார். யாருக்குன்னா திருமல் நாயக்கருக்கு பாதக்காணிக்கை செய்து படை திறக்கும் உரிமையை பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கியிருக்காப்ல. ஆடு கெடா அரிசி எல்லாம் வச்சு அவர் பாதக்காணிக்கை செஞ்சு வாங்கியிருக்காப்ல. அடுத்து இது ஒரு கல்வெட்டு, அதாவது விஜயநகர காலத்துல கிடைக்கப்பெற்ற பல்லர் சமுதாயத்துக்கு உண்டான முக்கியமான கல்வெட்டாக கல்வெட்டு ஆய்வாளர்கள் எல்லாருமே பாக்குறாங்கன்றதான் யதார்த்தமான விஷயமா இருக்கு. இதுல ஏதாவது தவறு இருந்தாலும் நாகரிகமாக கேள்வி கேளுங்க, நிச்சயமாக நாகரிகமாக பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.